ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Minecraft பாக்கெட் எடிஷன் பார்ட் 16. ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடணும்னு கேட்காதீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸு, அதுவும் இல்லாமல் இங்கே செமஸ்டர் வேறு இப்போ தான் வரப்போகுது. செமஸ்டருக்கு அங்கே ஃபுல்லாக என்ன ஸ்டடீஸில் இருக்கும். அதனால் இங்கே நான் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் தான். அதனால் ரொம்ப கோச்சுக்காதீங்க. இனிமேல் வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட பார்க்குறேன். இல்லைனா வீக்லி என்னது மூணு வீடியோ போட பார்த்துறேன். அதனால் கொஞ்சம் கோவப்பட்டுறாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த எண்டர்மேனை கொல்ல போகிறோம். எண்டர்மேனை கொன்று எண்டர்பலை எடுத்து ஐஆஃப் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு முதல்ல தேவையான பொருளுங்களை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நான் முதல்ல உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் நான் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் தூங்கணும், ஏன்னா இருட்டிடுச்சு. அதனால் இப்போ லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னன்னு முதல்ல பார்ப்போம்னா, நான் இப்போ நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆன்வல் தேவைப்படுது. எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆன்வல் எடுத்து நம்ம ஆல்ரெடி பேஸ்டின் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ நிறைய ஸ்வாடு கிடச்சிச்சு. அந்த ஸ்வாடு எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணும். ஆனால் இங்கே அயன் குறைச்சிருக்கு. அங்கே போவோம், அங்கே அயன் நிறையா இருக்கும். நான் எங்கள் அயன் ஃபார்மில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை, போய் பார்ப்போம். எவ்வளோ அயன் வச்சுருக்கேன், என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஆமாம், இங்கே ஊறப்பட்டது கட்டி வச்சுருக்கேன். வயசு உங்கள்கிட்ட கேட்கணுன்றது, இங்கே மாப் ஃபார்மு திடீர்னு இங்கே என்னது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, ஏன்னே தெரியலை. இந்த மாப் ஃபார்ம் இப்போ ஸ்டார்டிங்கில் கட்டினப்போ ஒர்க் ஆச்சு, கொஞ்சம் மாப்ஸ் மட்டும் வந்து. அடுத்து என்னன்னு தெரியல, மாபே ஒர்க் வரல. ஒரு மாப்ஸ் கூட வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏதாவது பக்கா இல்லை கிளிச்சா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது என்ன ஐடியாவே இல்லை. இது என்ன செஸ்ட்டு, நம்ம செஸ்ட் தானே, இருக்கட்டும். அது என்னன்னு தெரியல, சுத்தமாக வரவே இல்லை அந்த மாபு. என்ன ப்ராப்ளம், என்ன எதுன்னே தெரியல. நான் அதுவும் விட்டுட்டேன். சரி, எதுவும் கண்டுக்க வேணான்னு. இங்கே நம்ம அயன் ஃபார்மில் எவ்வளோ என்ன சேர்ந்துருக்கோம் பார்ப்போம். ஊறப்பட்ட அயன் இருக்குது. ஆமாம், இந்தா எவ்வளோ அயனு. ஆமாம், எல்லாம் எனக்கு தான். ஒரு அயன் கூட விட்டு வைக்காமல் கொஞ்சம் அங்கே விட்டு வைப்போம், நம்ம மிச்சத்தை தூக்கிக்குவோம். இந்த ஒரு அயன் ஃபார்ம்னால் எனக்கு எவ்வளோ இது நல்லா யூஸ். தண்ணி வேறு சொட்டட்டும், அது பாடுக்கு சொட்டுன்னு சொட்டட்டும். ஆமாம், இங்கிட்டு இது என்ன இதெல்லாம் ரிமூவே பண்ணலை. சரி, அப்படியே இருக்கட்டுன்னு விட்டுட்டேன், டிசைனாக இருக்குன்னு. இந்த ட்ராக்கு போட்டு வச்சேன், போட்டு வச்சேன், அப்படியே இருக்குது. இங்கே இந்த இதுக்குள்ளே வேறு இதுக்குள்ளே இந்த எமரால்டுக்காகவே இந்த ஸ்டிக்குக்காக இந்த வில்லேஜருங்களை பிடிச்சி வச்சுருக்கேன். இவங்க ஸ்டிக்கு தருவாங்கன்னு. தாங்க உங்களை பிடிச்சி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாத்தையும் சுற்றி வச்சுருக்கேன். டேய், நீங்கள் பாட்டுக்கு இருங்கடா. ஆமாம், உள்ளக்கடா போய் தோலா, போ. ஆமாம், கடுப்பாகுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவன் வேறு முறைச்சி பார்க்குறான், போ. ஆமாம், அவன் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனையும் கண்டுக்காமல் வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் பார்க்குறான், சரி பார்க்கட்டும். ஆமாம், அங்கே ஒருத்தன் இந்த வெண்டிக்குள்ளே வந்துக்கிட்டு வர. இப்போ நம்ம என்ன இங்கே உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு இப்போ அயன் பிளாக் செஞ்சு அயன் பிளாக்லேருந்து இங்கே ஆன்வில் செய்யணும். 3 அயன் பிளாக் தான் கேட்டிருந்தாங்க. 3 எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ஆன்வில் செஞ்சுக்குவோம். ஆமாம், ஒரே ஒரு ஆன்வில் செஞ்சாச்சு. இப்போ செஞ்சு எங்கே வச்சுக்குவோம், இப்படி வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். வேறு இப்போ என்ன புக்குங்க எல்லாத்தையும் எடுப்போம். புக்கு எதாவது வச்சுருக்கேன்னா, புக்கையே காணோம். ஒன்று இருக்கும். ஹார்ட் ஆஃப் சி எதுக்குன்னு இதாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். இந்த ஹார்ட் ஆஃப் சி வச்சு நிறைய யூஸ், ஏதோ ஒரு யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். சோல் ஸ்பீடு 1 இருக்கா, சரி எடுப்போமா வேணாமா, எடுத்து வச்சுக்குவோம். ஆமாம், சோல் ஸ்பீடு 1 எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு போய்க்கலாம். இந்த அது என்னமோ இல்லை, ஆவிங்களில் பிடிக்கிற இடமா, அந்த இடத்துக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இந்த அருக்கு பாருங்கள், இந்த ஸ்வாடுங்கள் அதையும் தான் இப்போ ஒன்றா ஆக்கணும். எல்லா ஸ்வாடையும் 1 2 3 4 5 எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்சான் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். ஆமாம், ஷார்ப்னஸ் அன்பிரேக்கிங்கு 6 ஸ்வாடு 6 7 இருக்குது. ஆமாம், என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோஸ் டிலே தான் ஆகும், பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு வேறு எங்கேயாவது வச்சுருக்கேன் நான் புக்கு, வேறு எதுலேயும் இல்லை. வேறு எதுலேயும் காணும். இந்த இது இருக்குது, பிளேஸு போன பாட்டுக்கு முந்தின பாட்டில். இங்கே இதில் எதுலேயுமே இல்லை.
சரி நம்ம போயிட்டு இதை என்சான் பண்ணுவோம். இருங்க கைஸ், மொத்தமாக எல்லாத்தையும் நான் என்சான் பண்ணுறேன் டக்குன்னு. ஆமாம், ஏன்னா போட்டு இதை வளவலாம் காமிச்சு தேவையான மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த பூட்ஸை காலில் போட்டுக்குவோம். வேறு திரும்பி இருட்டினாப்பில் இருக்குது. ஆமாம், இருட்டிருச்சு. திரும்பி போய் படுத்து தூங்குவோம். எங்கே போய் தூங்குவோம் போ. இன்றைக்கி தூங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, 2 வாட்டி தூங்கியாச்சு. ஆமாம், என்ன தான் பண்ணுறது, கடுப்பாகுது. எங்கே இப்போ போய் தூங்கியாச்சு, அடுத்து திரும்ப இப்போ போய் தேவையில்லாத ஆனால் வைக்கணும். ஆனால் வச்சுட்டேங்க, உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணியே காமிச்சிட்டேன். ஏன்னா நான் போட்டு வளவலான்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதான் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இருங்க இப்போ மேலே ஏறுவோம். இவர் பாருங்கள், எல்லா பூனை விட்டு இப்படி பிடிச்சி எங்கள் சப்ஸ்கிரைபர் குமரேசன் போகிறதேன் பிடிச்சி வச்சுட்டு போனால் வருதேன். அப்படியே இருக்குது எல்லாம். ஆமாம், போகுமால இங்கே ஒன்று இருக்குது. அவர் பிடிச்சி வச்சது க்ரீப்பர் வரக்கூடாதுங்கிறதுக்காக, அதனால தூக்கி அப்படியே இங்கே வீட்டுக்குள்ளே சொருகி வச்சுருக்காரு. இப்போ அவர் வரல கூட, அவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லைனா அவரும் வந்திருப்பார். ஆமாம், இல்லைங்க நம்ம அந்த எண்டர்மேன் பயம். நல்ல வேலை. கீழே பாருங்கள் எவ்வளோ வெறி கொண்டு நீ விரட்ட வராங்கன்னு. எத்தனை 1 2 3 4 கீழே மட்டும் விழுந்தேன், கன்ஃபார்ம் சொல்லி முடிஞ்சு. நல்ல வேலை எஸ்கேப்பு. இப்போ நம்ம இங்கிட்டிருந்து போய் பார்ப்போம். எங்கிட்டாச்சு இப்படி போவோம். நான் நின்று அதில் அவன்டா அது. ஐயோ, ஒரு ஊரே வருது அடிக்க. ஊரே வருது. என் ஜோலி முடிஞ்சு, அவ்வளோதான். ஊரே ஒன்று கூடி அடித்து லாவாவில் தள்ளி விட்டு கொண்டாங்க. எப்படி ஊரே ஒன்று கூடி சேர்ந்து அடித்து கொண்டுருச்சு. நான் இது என்னமோ பண்ணான்னு ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்க. சரி போவோம். இந்த 1க்கு 3 ஷீல்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கே? ஆமாம், 3 ஷீல்டு தூக்கி உள்ளே வச்சுக்குவோம். ஏன்னா அங்கே யூஸ் ஆகும் எண்டர்மேன் அடிக்கும்போது. சரி, எங்கே போர்ட்டலுக்கு ஆமாம், போர்ட்டலில் போய் ஏறி உட்காந்து போவோம். கடுப்பாகுது. இப்படி அடிக்க வரேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஆத்தாடி திரும்பி போய் அடி வாங்கியிருப்பேன். ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கோல்டு போடலாம், நான் டைமண்ட்லேயே தான் இருக்கேன். ஆமாம், நான் கோல்டை வேறு போடணும். எங்கே கீழே போவோம். கீழே போய் எங்கள் செஸ்ட்டு பிளேட் வச்சுருப்பேன். இதில் வச்சேன் இதில் இல்லை, கீழேயா இந்த இருக்குது. செஸ்ட்டு பிளேட்டை தூக்கி போட்டுக்கோம். ஃபயர் ப்ரொடெக்ஷன் 2 போட்டுக்கோம். அவ்வளோதான். இந்த டைமண்ட் செஸ்ட் பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சிரும். இதுலையா அதில் வைப்போம். ஆமாம், இதில் வச்சுருவோம், யூஸ் வைக்கிறோம். இப்போ போவோம் மேலே. இந்த டைமண்ட் ஸ்வாட் அடித்து ஹெச்பியை குறைக்க, அந்த அயன் ஸ்வாட் ஹெச்பி குறைஞ்ச மேலே அடித்து நம்மளுக்கு லூட்டிங்கில் கிடைக்கும். ஏன்னா லூட்டிங் 1 இருக்குது, லூட்டிங் 3 இல்லை, 1 தான் இருக்குது. கொஞ்சம் என்ட்ரிப்பல் கொஞ்சம் நிறைய தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ போவோம். நம்மளுக்கு இங்கிட்டிருந்து சேஃப்டியா எங்கே என்ன சுற்றிக்கிட்டே இருக்குது, தலை சுற்றுறாப்புல போதுண்டா. எங்கிட்டு நம்ம எங்கிட்டு போவோம்? இங்கிட்டு வேணாம், இங்கிட்டு நல்லா இல்லை, வழி நல்லா இல்லை. கீழே இது பள்ளம். ஐயோ, பள்ளம் மேலே இருக்குது. இங்கிட்டும் இங்கிட்டு குதிச்சிருமா? இங்கிட்டு ஒரு வழி தான், அங்கிட்டா நல்லா இருந்துச்சு. இங்கிட்டு ஒரு மாதிரி அதுக்கு சரி குதிப்போம். இப்படி போவோம். இங்கிட்டிருந்து இப்போ திரும்பி கீழே குதிச்சு போவோம். அதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படியே குதிப்போம். ஒரு நிமிஷம். எங்கே திரும்பி தொலைய மாட்டேங்குது. இப்படி கீழே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். அந்த ஆருக்கு கவனிச்சிட்டேன். அந்த ஆருக்கு கேஸ் எண்டர்மேன் பயம். அந்த பச்சை கலரில் இருந்துச்சு பாருங்கள், அதான் எண்டர்மேன் பயம். அந்த பயாமுக்கு தான் இப்போ நான் போகணும். அங்கே போனால் தான் இந்த என்னது மொத்த கண், அது ரெட்டை கண்ணுங்க எண்டர்மேன். இந்த ஒரு மாதிரி ஒன்று கத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் இருப்பாங்க. ஐயோ, கீழே வேறு இந்த பெரிய பண்ணிங்க இருக்காங்களே, இவங்ககிட்டேருந்து வேறு தப்பிக்கணும். தப்பிச்சிடணும். ஹெச்பி ஏற மாட்டேங்குதே. தம்பி அதை காணோம். ஆனால் திடீர்னு வருவாங்க. இறங்குவோமா வேணாமா பார்த்துக்குவோம். இருக்கானா? ஆத்தாடி நிற்கிறான் கீழேயே. கீழேயே செட்டில் ஆகிட்டியா?
ஏய் இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் பிக்லின்னு. நல்ல வேண்டா நீ, நல்லா இருப்படா நீ, நல்லா இருப்ப. ஏய் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீ ரொம்ப சூப்பராக இருப்படா. எனக்காக ஹெல்ப் பண்ணுறீல, நீ நல்லா இருப்ப. எனக்காக அந்த ஹாக்லின்களை அடித்து விரட்டுற. ஹாக்லினா ஜாக்லினா, அது ஜாம்பியானா தான் ஜாக்லின், இது பேர் ஹாக்லின், பன்னி, எரும மாடு பன்னி. இப்போ நம்ம இங்கிட்டிருந்து அந்த என்டர்மேன் பயாமுக்குள்ளே நுழைவோம். இங்கிட்டிருந்து ஐயோ லாவா, இங்கிட்டிருந்து அப்படியே ஓட்டையை போட்டு போவோம். இருங்க, ஓட்டையை நான் போடுற மட்டும் பாருங்கள், பெரிய ஒரு மினி கேவே உருவாக்குறேன். போடுற ஓட்டையில் எப்படி ஆகுங்கிற மட்டும் பாருங்கள். டப்ப 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 டப்பன்னு உடச்சி போய்கிட்டே இருப்பேன். இருங்க, இங்கிட்டிருந்து உடச்சி அங்கிட்டு போயிடுவோம். விறுன்னு எங்கே உடைய மாட்டேங்குதே. உடஞ்சிரும், அந்த எதிர்க்கு தான் கொஞ்சம் உடஞ்சிரும். வெற்றிகரமாக இங்கிட்டிருந்து அங்கிட்ட வந்தாச்சு. இங்கே அவன் இருக்கான், மாட்டினான்ல, மாட்டிக்கிட்டான். நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அவனை மாட்டினடா நீ இன்னைக்கு என்டர்மேனு. வா, எங்கடா போனா? இங்கிட்ட ஐயா, வா வா வா, அந்த நெருப்பில் அடி வாங்காம போயிட்டான். வா வா வா, திரும்பவும் வா. நெருப்பில் அடி வாங்கிட்டே பின்னாடி போயிட்டான். டேய் இங்கே ஏன்டா அந்த அடி வாங்கிடும்? ஐயோ, இவன் வேறு லாவால் விழுந்துடக்கூடாது. அங்கேயா என்ன ஆகிறான்? என்னாச்சு? அங்கேயே அவன் சோழி முடிஞ்சு போச்சு. இருடா வரேன். என்டர்பல் போட்டிருக்கான், அதாவது அவனோட கண்ணு போட்டிருக்காங்க. எப்படியோ வெற்றிகரமாக போட்டான். நான் கூட நான் லாவால் விழுந்து சாவப்போறான்னு நினச்சேன், போட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி இப்போ நான் 2 ஸ்டாக்கு நான் எடுக்கிறாப்பில் எடுக்கும். ஏன்னா 2 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டேன்னு யூஸ் ஆகும், அதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இங்கே மேலே ஏறுவோமா? ஏன்னா இங்கே கீழே கொஞ்சமாக தான் தெரியுது. ஐயோ, இந்த லாவா வேறு விரட்டி வருது. ஏய் வராத. ஆமாம், போதும். இங்கிட்டிருந்து இப்போ நம்ம மேலே ஏறணும். விறுவிறுன்னு இப்போ மேலே ஏறி ஆகணுமே. ஏறவும் மாட்டான் போல், டக்குன்னு ஏறவும் முடியாது. இந்த லாவா வேறு வருது, சைடில் வருது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வேறு எடுக்காமட்டேன். ஒன்று வீட்டில் இருந்துச்சு, இதை நெருப்பு வேறு பற்றிக்கிட்டு இருக்கு. ஐயோ, வராத. போ, பயமுறுத்துறாங்களே ஒரு செகண்டில். எப்பாடி எங்கே இருந்தா வந்துட்டேன்ல, இப்படி போட்டு வச்சுக்குவோம். நாங்களும் தெளிவாக தான் பார்ப்போம். இந்த நெருப்புங்க வேற. இப்போ நீ ஒன்று போய்த்தல. சரி, இப்படியே இருக்கட்டும், எதுக்கு உடச்சிக்கிட்டு. மேலே வந்தாச்சு. ஐய, இது என்ன இங்கே கொஞ்சமாக இருக்குது? சரி, என்னன்னு தெரியலையே. அப்படியே அங்கிட்டு சுற்றி வந்து பார்த்துருவோம். என்ன இங்கே கொஞ்சோண்டா இருக்குது, மேலே வந்து ஏறி பார்த்தா அருமை. எப்படி சொல்லுவாங்க, அருமைடா செஞ்சு விட்டீங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டேன். சரி, இப்படியே இறங்குவோம், வேறு வழி இல்லை. ஐயோ, சரி, ஓகே. ஆக மொத்தம் என்னை வச்சு நல்லா செஞ்சு விட்டாங்க. இங்கே கொஞ்சோண்டா இருக்குது, எனக்கு கொண்டு அவுட்டாக இருக்கே. சரி இருங்க, என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ, லாவா வருது. ஐயோ, வருது. ஐயப்பா, ஏய் மூஞ்சிக்கு வருது. அந்த ஒரு பிளாக்கை உடச்சது தப்பா? என்னை சுற்றி லாவா வந்துருச்சு அந்த சைடில் முழுக்க. இது என்ன, இந்த கேஸ்ட்டு போ. பால் ரிப்பீட்டு. வா, திரும்பி பால் போடு. நான்லாம் உங்கள் இது கற்றுக்கிட்டேன், உங்கள் எப்படி பால் அடிக்கணும்னு. வா, திரும்பி பால் போடு. ஐயா, அவமானமே. சரி, ஏதோ ஒரு தடவை அடித்து இன்னொரு ஃப்ளூக்கு விட்டுட்டேன். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது யாரும். இப்படிலாம் பீத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஐயா, கும்பலாக சேர்ந்து அடிக்கிறாங்களே. டே வேணாம். ஐயா, சோழி முடிஞ்சு. இருங்க கைஸ், மொத்தமாக நான் அங்கேயே போயிடுறேன், ரொம்ப கடுப்பாகுது. ஆமாம், தூங்கிட்டு நான் அங்கே போயிட்டே நான் மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போட்டு வெறுப்பாகுது. எத்தனை தடவை தான் செத்து உங்கள்கிட்ட எதுவும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே நான் பார்த்துட்டு இது மொத்தமாக இந்த பயமே வேஸ்ட்டு. இந்த இது எதுக்கு தான் வந்திருக்குன்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இந்த இது இங்கே இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, இந்த கொஞ்சோண்டு தான், இந்த கொஞ்சோண்டு அங்கே கீழே பார்த்தோம் பாருங்கள், அது மட்டுமே, வேறு எதுவுமே இல்லை இந்த என்டர்மேன் பயாமுக்கு. இதில் ஏன்னா எவனும் ஸ்பானாக மாட்டான், அதனால் இது வேஸ்ட்டு. அதெல்லாம் கீழே இறங்கிடுறேன். கீழே இறங்கி
நான் அடுத்த இன்னொரு என்டர்மேன் பயாமை கண்டுபிடிச்சி நான் அங்கேயே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இது சுத்த வேஸ்ட்டு. ஆமாம், ஒன்றுமே இல்லை உருப்படியாக. ஆமாம், வெட்டி பீஸ். இருங்க, நான் அடுத்த திரும்பி அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா வெறுப்பாகிட்டு இருக்கு. போகிற வழியில் பார்ப்போம். இங்கிட்டு போகிற வழியில் எதாக இருந்தாலும் பார்த்து நான் உங்களுக்கு நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறாப்புல தான் இருக்குது. இது வேஸ்ட்டாக போச்சு, வெறுப்பாகுது கைஸ். ஆமாம் கைஸ், இங்கே ரொம்ப தள்ளி இருக்கு கைஸ். அங்கே பொசிஷனை பாருங்கள், -665 பார்த்துக்கோங்க. அப்போ நான் எவ்வளோ தள்ளி வந்திருக்கேன்னு. வர வழியிலே அந்த முதல்ல பார்த்த பயம் மாதிரி இன்னும் 2 இது பிச்சு இருந்துச்சு. நான் அங்கே கண்டினியூ பண்ணலாம் வீடியோ எடுத்துகிட்டுலாம் இருந்தேன். எடுத்து நான் அதை அழிச்சிட்டேன். இந்த இப்போ காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக நான் அதில் சுற்றி வந்து ஒன்றுமே கிடைக்கல. இருங்க, இதில் வந்ததுக்கு இந்த இவங்களை அடிக்கிறேன். ஏய் போய்த்தல, ஒரு என்ட்ரப்பெல்லாம் அது கொடுக்குறியா? ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறேன். லூட்டிங் ஒன்றை வச்சு தான் அடிக்கிறேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க, இந்த இதில் நம்மளுக்கு ஒரு கொடை மாதிரி செய்யணும். இருங்க, அதை காமிக்கிறேன். இதான் ஒரு கொடை மாதிரி செஞ்சுட்டேன்னா எனக்கு அடுத்த அடி அவ்வளோவா அழுகாது. ஏன்னா இந்த என்டர்மேனுங்க வந்து 3 பிளாக் ஹைட்டில் தான் வருவாங்க. நான் பிளேயர்ஸ் வந்து 2 பிளாக் ஹைட்டு. ஸோ அப்போ நம்ம 2 பிளாக் ஹைட்டில் இருக்கும்போது இந்த 3 பிளாக் ஹைட்டுக்குள்ளே வந்து அடிக்க முடியாது என்டர்மேன்ஸுங்களால். நம்ம அதனால் என்ன ஒரு கொடை மாதிரி செஞ்சிட்டோம்னா இவங்க வந்து நம்மளை அடிக்கிற முடிய வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் அடித்தாங்கன்னா 1-2 இதில் லக்கில் அடிப்பாங்க. ஆனால் அவ்வளோவா அடி விழுக்காது கைஸ். அதனால் இதில் செஞ்சுக்கிறேன். இங்கே இந்த மாதிரியே தான் ஒரு கொடை, மினி கொடை இப்படி செஞ்சு வச்சுக்கணும். வேறு எப்படியும் அடி விழுகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ இருங்க, எக்ஸாம்பிளுக்கு எவனையா கூப்பிட்டு, டேய் எவனா வாங்கடா வந்து தொலைங்கடா ஒன்று வா. இந்த அடி விழுகாது பாருங்கள், அவன் மண்டை மேலே இடிக்கும். ஆமாம், அவன் மண்டை மேலே இடிக்கும். அதனால் அவன் வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கே இங்கிட்டு இந்த பீஸு ஏய் எந்த நாய்டு சைட்லேருந்து அடிக்குது? டேய் அவ்வளோதான், பார்த்துக்கோ, முடிச்சு விட்றேன். என்னடா எல்லாம் அடிக்கிறீங்க? என்ன ஊர் ஒன்று கூட அடிக்க வைங்களா? செத்துப்போ நீங்காளி. வேற ஏய் எவன்டா அது? உடனேக்கு முன்னாடி இந்த அடிக்கிற? தில்லு இருந்தால் நேரில் இருந்து அடி, மூஞ்சி முன்னாடி இந்த அடி. அடிடா செத்துப்போ. ஆமாம், போட்டு வெறுப்பாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீ போய்த்தல. இப்படியே என்னது எல்லாத்தையும் அடிக்க வேண்டியதான் கைஸ். எனக்கு இன்றைக்கி இப்போ என்னது ஒரு எவ்வளோ ஒரு 2 ஸ்டாக்கு. நான் ஒரு என்ட்ரிப்பல் வந்து ஒரு ஸ்டாக்னால் 16 வரும். எனக்கு 2 ஸ்டாக் வேணும். அதனால் 2 ஸ்டாக் எடுக்கிறாப்புல தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வேலையை பார்க்க போகிறேன். இருங்க, எல்லாத்தையும் இன்றைக்கி அடித்து காண்டாக்குறேன் பாருங்கள். எனக்கு போனோம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே செகண்ட் எபிசோட்லேயே 3rd எபிசோட்லேயே தான் என்னது கேவுக்குள்ளே போன ஜூட்டுக்கு நீ அடிப்பாங்க. நான் வெறுப்பாயிருச்சு. நான்லாம் என் பேர் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும், என்டர்மேனுன்னு. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்துருச்சு. வாங்கடா இப்போ வாங்கடா எவனாக இருந்தாலும். மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தான் பார்க்க மேலே ஏறி நின்றுக்கிட்டாச்சு. டேய் வாங்கடா, ஒன்று வந்துருச்சு. ஏய் போய்த்தல போ, டக்குன்னு போ. ஆனால் இங்கே ஊறப்பட்ட என்டர்மேன் இருக்காங்க. இதுக்கு பேர் என்டர்மேன் பயாம்னு சொன்ன கரெக்டான பேர் தான். என்டர்மேனாக தான் இருக்காங்க, ஊறப்பட்ட பயம். இதோட ஒரிஜினல் பேர் என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கா தெரிஞ்சிருந்தா இதோட ஒரிஜினல் பேர், இந்த பயாமோட ஒரிஜினல் பேர் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரிஜினல் பேர் எனக்கு தெரியாது. இருங்க, நான் இப்படியே காமிச்சிக்கிட்டு இருந்தேன், லேட் ஆகும். ஆனால் இருங்க, மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு அடித்து விளாண்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு விளாண்டதில் ஒரு 16 என்ட்ரிப்பல். இங்கிட்ட இன்னொரு 4 என்ட்ரிப்பல். இவன் வேறு அது என்ன பிளாக்கை போட்டு நீ அடிக்க வர? அவ்வளோ தெரியுமா? உன்னையும் அடிக்கிறேன், அவன் கூட உட்காந்து அடிக்கிறேவா? செத்துப்போ. 3 பேர்த்தி அடித்தாச்சு கைஸ். அட் அ டைமில் 3 ஷாட், ஒரே கல்லில் 3 மாங்காய். அது நம்ம தான் அடிப்போம். இருங்க, இப்போ இவங்க எல்லாத்தையும் வச்சு அடிக்கணும் தான். இப்படியே நான் காமிச்சேன்னா ரொம்ப லேட்டாகிடும். அதனால் நான் இப்போ இடையில கட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் கட் பண்ணி காமிப்பேன்னா காமிக்கிறாப்புல இருக்குமே, முழுசாக காமிச்சேன் எல்லாருமே நிறைய கிறுக்காக்கிறோம் எல்லாரையும். ஆமாம், இருங்க இவங்க. ஆனால் எப்படி கைஸ் அந்த பிளாக் எடுத்துகிட்டு போய் என்ன சில இங்கே கீழே போட்டுடுறாங்க 1-2 பேர். மிச்சம் என்ன தான் பண்ணுறான் எனக்கும் தெரியல. ஆமாம்,
இந்த பிளாக் எடுத்து போய் வீடு கட்டுவாங்களா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க தெரிஞ்சதா. இவன் வேற தான் வந்தும் தொலைய மாட்டேங்கிறான். அவனை பாருங்க, நானும் போட்டு வர வைக்க பார்க்குறேன், வந்தும் தொலைய மாட்டேங்கிறான். எங்கே டேய் வா. ஆமாம், வந்தும் தொலையாமல் எவ்வளோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு கைஸ். போதும் நம்மளுக்கு இங்கிட்ட ஒரு 16, இங்கிட்ட ஒரு 4 முடிஞ்சு போதும். இப்போ நம்ம இங்கனக்குள்ளே அங்கே அந்த என்னமோ அது கோல்டாக இருக்குது, கோல்டு நகட் இது. ஆமாம், இதில் 9 நகட்டு சேர்ந்தா ஒரு இக்னட்டு. அந்த ஒரு இக்னட்டு வேணும். ஆமாம், எத்தனை இக்னட் கிடைக்குன்னு தெரியல. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு சும்மா நம்ம சண்டை மட்டும் செய்வோம். இங்கே வெளியே நின்று நம்ம நின்று அடி வாங்க முடியுதான்னு பார்ப்போம். எங்கே டே 1 2 3 எங்கே பின்னாடி ஒன்று இருக்குது 4. ஐயோ வந்துட்டாங்க. டே கும்பலாக சேர்ந்து அடிக்காங்களா? வலிக்குண்டா. வேணாண்டா. டே வேணாம். ஐயோ டே வேணாண்டா. டே எந்த மேனு? ஐயோ அப்பாடி. முடிச்சு. எவன் அடித்தான்னு தெரியல. ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பின்னாடி வந்து அடிச்சிட்டான். சாவந்தானே. ஐயா ஷீல்டு உடச்சிக்கிச்சு, இங்கே செஸ்ட் பிளேட் உடச்சிக்கிச்சு. என்னென்னமோ அவ்வளோதான், முடிச்சிட்டாச்சு. இங்கே ஒரு 16, இங்கிட்ட ஒரு 4. ஆல்ரெடி அந்த பிளேஸோட ராட்லேயே ஒரு பெட்டியில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் தான் 2 தான். போதும், நான் சொன்னாமலே 32 ஐயா ஃபெண்டரு. இங்கிட்ட ஒரு 6 எடுத்துக்கோமா, 8 எடுத்துக்கோ. ஆமாம் 8 எடுத்து வச்சுக்கலாங்க. 8 அது பிளேஸ் பவுடரை மாற்றணுன்னா 8 8 16. ஆமாம், ஏன்னா ஒரு பிளேஸ் பவுடருக்கு 2 இது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ முடிச்சாச்சு. ஆனால் எண்டர் ட்ராகன் ஃபைட்டு இப்போயான்னு கேட்டிங்கன்னா வராது, கன்ஃபார்மாக இப்போ வராது. இப்போ எத்தனை 16வது எபிசோடு தான். அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் போடுவேன். அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக அந்த கண்டென்ட் போட்டு நான் போடுறேன். அது போக எனக்கு யாராவது லிங்க் எனக்கு அனுப்பிவிடுங்க சார். ரொம்ப பெரிய என்னது அசம்பிள்டு பண்ணுவாங்க, அது ரெக்ஸ்டோன்லாம் வச்சு. அது எப்படி பண்ணணும்னு எதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ லிங்க்கு இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் சார், அதை வச்சு பண்ணுறேன். அவ்வளோதான், நானும் இதோட முடிச்சுக்கிறேன். ஐயா ஃபெண்டர் 16 இருக்குது. ஆமாம், முடிச்சிருவோம், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு நம்ம வீடியோவே. ஆமாம், அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது போக நான் வீடியோ வரலேன்னு திரும்பி சொல்லிடுறேன், கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா செமஸ்டர் வருது, எக்ஸாம் வருது, எக்ஸாம் முடிக்கணும். முடித்தாலுமே அடுத்து வருமானு டவுட்டு தான். ப்ராப்ளம்ஸாக ஊறப்பட்ட ப்ராப்ளம் வருது. ஒருத்தையும் ஒரு மாதிரி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி சாரு பிறகு ஓவராக வெறுப்பேற்றுறான். அவ்வளோதான் கைஸ். இதுக்கடுத்து நான் உங்களுக்கு அடுத்து டெய்லி வீடியோ போடுறப்ப போட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். டேக் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்ப்போம்.